எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புது மைக்கு இது ஒரு மாதிரி குறைன்னு கேட்டுச்சு போல. ஓ நான் 2வது அடுத்ததுல எக்கோ கேட்டுருக்கு. இதுலயே எடிட் பண்ணவே தேவையில்லை. 2 பந்துக்கு நல்லா காத்து அடிச்சாச்சு. இதை நான் எப்பவுமே பேசிக்கா பண்ற ட்ரைனிங். இது ஒரு vlog எடுத்து குவாலிட்டியா போடலான்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி வாங்க. ஏமா ப்ளே பாய் ஸ்டாக்கிங் ஆனா F50 ரெப்ளிகா நல்லா இருக்கு. இந்த சொக்ஸு வந்துட்டு எப்போ வாங்கினா எனக்கு தெரில, யோசித்தேன், மண்டை ப்ராசஸ் ஆகல. இந்தமாரி நிறைய கைங்க பண்ணும். எப்படின்னா பந்தலாட்டுக்கு வச்ச ஜாமா சொக்ஸ் அதெல்லாம் பாய்க்கிறது இல்லை, இந்தமாரி வெளியே போடுறதுக்கு வாங்கினதை போட்டுக்கிறது. கொஞ்சம் நல்லா ஃபேஷனாக இருக்கும் கலர் கலராக. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு வெயில் விவேக் சார் சொல்கிற மாதிரி அடிச்சிச்சு. 3 கிளைமேட் தானே, நல்லா வெயில் அடிக்கும், நிறைய வெயில் அடிக்கும், கொடூரமாக வெயில் அடிக்குன்ற மாதிரி. இப்போ தான் நல்லா இருக்குது காத்தோட்டமாக. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மழை வரப்போகுது. என் பயிலுங்க எவனாந்து வந்திருந்தான்னா நல்லா இருந்திருக்கும். அவனுங்களையா ஞாபகப்படுத்திக்கிட்டு ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டானுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு 5 ரவுண்டு. பட் அதுக்கு முன்னுக்கு இந்த லேடரை போட்டுறணும், இல்லைன்னா நான் மறந்துடுவேன். அம்மாடியோ, ஏய் ஒழுங்கா வாடா. ஓகே, ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பா 3rd ரவுண்ட், 4வது. அங்கிட்டு கிட்ட நடந்தாச்சு. ஈச் 3 செட்ஸ். ஸ்பீடாக தான் செய்யணும்னு இல்லை, நார்மலாகவே செய்யுங்க. முடிச்சிடலாம். கோனு வச்சு எஜிலிட்டி பாசிங்லாம் விளாடணும்னு ஆசை தான். உனக்கு ஒரு கல் இருக்கும், அது இல்லை, தட்டி தாண்டிடலாம். திருப்படி நானங்க அப்படி உட்காராதீங்க, உட்காராதீங்க. தென் கொஞ்ச நேரம் அங்கிட்டு ஒரு 5 ஃப்ரீக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 5 ஃப்ரீக்கு முடிச்சுட்டு கிளம்புறதா கிளம்பலாம். இல்லை இன்னொரு செட்டு செஞ்சுட்டு ஒரு ரிகவரி போட்டு கிளம்ப வேண்டியதுதான். வாங்க. எப்படா என் லாட்டெல்லாம் போவோம். இன்னும் 9 ஃப்ரீ கிக் இருக்கு, நான் அடிச்சு முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ட்ரைனிங் பண்ணாலே போதும், ஃபிட்னஸ் ஸ்டாமினா ஒரு அளவு மெயின்டைன் ஆகும். ஸோ கிக் பாலா கைங்கே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.